Hi friends, welcome to online coaching. இந்த வீடியோல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Tally Primeல எப்படி நம்ம sums போடுறது அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது பார்ட் 5க்கான வீடியோ. சோ இதே மாதிரி நம்ம பார்ட் 4க்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா groups and ledgersனா என்ன அப்படிங்கிறது. சோ கண்டிப்பா இந்த பார்ட் 5 வீடியோல நம்ம sum போடுறதுக்கு முன்னாடி நீங்க பார்ட் 4க்கான வீடியோவை பார்த்துட்டு வந்தாதான் உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் புரியும். ஓகேங்களா? சோ இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். சோ நீங்க அந்த லிங்க் இது பண்ணிட்டு போயிட்டு நீங்க பார்ட் 4 பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்ட் 5ல சம்ஸ போடலாம். ஓகேங்களா? சோ வாங்க வீடியோக்குள்ள நம்ம போலாம். சோ ஃபர்ஸ்ட் டாலிய நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். டாலியில கம்பெனி நம்ம கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி சோ சம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிச்சிடுறேன் பாருங்க. சோ இதுதான் சம். ஓகேங்களா? சோ இந்த சம்ல பாத்தீங்க அப்படின்னா liabilities அப்புறமா வந்துட்டு assets அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ liabilities சைடுல சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, asset சைடுல சம் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம போட்டு நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல 15,28,250 அப்படிங்கிற ஆன்சர் வரணும். ஓகேங்களா? சரி, இதை எப்படி நம்ம டாலி பிரைம்ல போடுறது அப்படிங்கறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலில கம்பெனி கிரியேட் பண்ணிக்கோங்க. சோ எப்போதுமே நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு தான் நம்ம சம்ஸ போய் போடணும். ஒன்லி ஃபார் த பிராக்டிசிங்க்கு. ஓகேங்களா? சோ இதே நீங்க வந்துட்டு ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒரே கம்பெனி தான் கிரியேட் பண்ணிருக்கணும். அந்த கம்பெனில டெய்லி நீங்க டிரான்சாக்ஷன் எல்லாம் போடணும். ஓகேங்களா? சோ இதுல வந்துட்டு நமக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு ட்ரையல் பேலன்ஸ் வரும் அப்படிங்கறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்போதுமே உங்களை கம்பெனிக்கு கிரியேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறது. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கலாம். சோ கம்பெனி கிரியேட் பண்றதுக்கு Alt K போறேன். சோ கிரியேட்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி கம்பெனி கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல, ஜஸ்ட் நம்ம கம்பெனி மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப கம்பெனி ஷி அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஜஸ்ட் என்டர் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். கம்பெனி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறமா இதுல வந்துட்டு இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஏதாவது ஆன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இப்பயே கேக்குது. ஆக்சுவலி ERP-ல அப்படி கிடையாது, நமக்கு தேவைப்படும் போது நம்ம ஆன் பண்ணிப்போம். இங்க வந்துட்டு ஆப்ஷன் நம்ம கிட்ட கேட்கும். வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கேயே ஆன் பண்ணிட்டே போலாம். இல்ல எனக்கு தேவைப்படும் போது நான் ஆன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்றதுக்கு நம்ம என்டர் கொடுத்துக்கிட்டே வந்து ஸ்கிப் பண்ணலாம். அதுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா Ctrl+A பிரஸ் பண்ணிடுங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்கிப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கிரியேட்டுக்கு போலாம். ஓகேங்களா? சோ இதுல கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிரியேட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா எல்லா கிரியேட்டும் இதுலதான் வரும். ஓகேங்களா? குரூப் கிரியேட் பண்ணாலும் இங்கதான் வரணும், லெட்ஜர் கிரியேட் பண்ணாலும், கரன்சி கிரியேட் பண்ணாலும், இல்ல ஸ்டாக் குரூப்போ இல்ல ஸ்டாக் ஐட்டம், யூனிட், கோடவுன், சோ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எதை கிரியேட் பண்ணனாலும் கிரியேட்டுக்குள்ள ஆப்ஷனுக்கு தான் வரணும். ஓகேங்களா? பட் ERP-ல பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, இன்வென்ட்ரி இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா இருக்கும். ஓகேங்களா? சோ இங்க அப்படிலாம் கிடையாது. அக்கௌண்டிங்லும் இது இங்கேதான் இருக்கும், இன்வென்ட்ரில எதை கிரியேட் பண்ணாலும் இங்கேதான் இருக்கும். ஓகேங்களா? சோ அது இல்லாம இன்னும் ஷோ மோர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அதுல இன்னும் நமக்கு ஹிடன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கும். இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க லெட்ஜர் கிரியேட் பண்ண போறதுக்கு முன்னாடி நான் திரும்பவும் சொல்றேன், பார்ட் 4ல இருக்கிற வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்தாதான் லெட்ஜர்னா என்ன, குரூப்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம லெட்ஜரை கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் என்டர் கொடுக்குறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க வச்சிருக்கிற சம்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, கேபிட்டல்னு ஒரு டைட்டில் கொடுத்திருக்காங்க. அதுல கேபிட்டல ரெண்டா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னு ஒண்ணு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஒண்ணு. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு என்ட்ரியும் நம்ம அதுல போட்டுடலாம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்துட்டு 5 lakhs, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வந்துட்டு 1 lakh. ஓகேங்களா? சரி, நம்ம இப்ப லெட்ஜர்ல போடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கலாம். கேபிட்டல் அக்கௌண்ட். சோ இதெல்லாம் நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா சோ அந்த இதை எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும். இப்ப பிராக்டிசிங் டைம் அப்படிங்கறதால நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒண்ணும் இல்லை, இங்க நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இல்லைங்களா, நேம் இதுதான், அட்ரஸ், ஸ்டேட், கண்ட்ரி, இந்த டீடைல்ஸ் தான், ஜிஎஸ்டி டீடைல்ஸ் அதுதான். ஓகேங்களா? சோ ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துடலாம். இங்க அப்படியே என்டர் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்க ஓப்பனிங் பேலன்ஸ் கேக்குது இல்லைங்களா, சோ இந்த ஓப்பனிங் பேலன்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இங்க இருக்கு இல்லைங்களா, நம்ம சம்ல ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 5 lakhs அதுதான் நம்ம இங்க கொடுக்க போறோம். ஓகேங்களா? சோ நம்ம 5 lakhs அப்படிங்கறத கொடுத்துடலாம். ஓகேங்களா?
என்டர் கொடுத்துக்கோங்க. இது சிஆர்ஆ டிஆர்ஆ அப்படிங்கிறதுலாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இதுல நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க கொடுத்துட்டோம். இங்க ஓப்பனிங் பேலன்ஸ் இதெல்லாமே இங்க நமக்கு காமிச்சிட்டு இருக்கோம். நம்ம சம்ம மட்டும் போட்டுட்டே வரலாம். லாஸ்ட் ஆன்சர் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் என்டர் கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஸோ அது எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1 lakh போட்டுடலாங்களா. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா. சோ நான் எப்படி இந்த லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ்ல இருந்து தான் நம்ம இதை சூஸ் பண்றோம். கரெக்ட்டுங்களா. சோ இந்த லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸை பத்தி தான் நம்ம பார்ட் 4ல வீடியோஸ்ல கொடுத்துருக்கோம். அது ஜஸ்ட் போய் பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்ல, நம்ம வச்சிருக்க சம்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுமே கேபிட்டல்ல தான் வருது அப்படிங்கறதால நம்ம ஈஸியா நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா. சோ கேபிட்டல் அக்கௌண்ட் இங்க போயிட்டு அமௌண்ட் கொடுக்கலாம். ஜஸ்ட் என்டர் கொடுங்க. இந்த இடத்துல அமௌண்ட் 1 lakh அப்படிங்கறத கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சோ ரெண்டாவது லெட்ஜரும் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட் இப்ப போடக்கூடாது. நம்ம எப்ப கம்பெனி கிரியேட் பண்ணோமோ சோ 2 லெட்ஜர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரீ டிஃபைன் லெட்ஜர்னு சொல்லுவாங்க. ஒன்னு வந்து ப்ராஃபிட், இன்னொன்னு வந்து கேஷ். இந்த 2 என்ட்ரியுமே நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. ஆல்டர்ல போயிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அதனால இந்த நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிற டீட்டெயில விட்டுறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லோனுங்கிற அண்டருக்குள்ள ஐசிஐசிஐ லோன் இருக்கு. சோ இந்த மேல கொடுத்திருக்கிறது டைட்டில் கொடுத்திருக்காங்க. அதாவது இது எதுல அண்டர்ல வரும் அப்படிங்கறதால. ஓகேங்களா. சோ நம்ம இதை டைப் பண்ணக்கூடாது. இங்க எதுல நம்பர் இருக்கோ, எதுல வேல்யூ இருக்கோ அதை தான் நம்ம டைப் பண்ணணும். ஓகேங்களா. சரி, இப்ப நம்ம வந்துட்டு ஐசிஐசிஐ லோன் கொடுக்கலாம். ஐசிஐசிஐ லோன் கொடுக்கலாம். ஜஸ்ட் என்டர் கொடுங்க. இதுல அண்டர் நம்ம சூஸ் பண்ணணும். இந்த அண்டர்ல அவங்களே என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லோன் கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா. இப்ப நம்ம எல்ல டைப் பண்ணலாம். எல்ல இருக்கிறதெல்லாம் ஃபில்டர் ஆகுதுங்களா. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா லோன்ஸ் அண்ட் லயபிலிட்டி ஒண்ணு, அதுக்கப்புறம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அசெட்ஸ்னு 2 ஆப்ஷன் காமிக்குது. ஓகேங்களா. இந்த 2ல இப்ப நம்ம எதை எடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இப்ப கன்ஃபியூஷன் ஆகுது. ஓகேங்களா. சரி, அதுக்கு முன்னாடி நான் திரும்பவும் சம்ம காமிக்கிறேன் பாருங்க. இதுல லோன் இருக்கு, அது எந்த சைட்ல இருக்கு, லயபிலிட்டி சைட்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லயபிலிட்டி சைட்ல இருக்கிறதா சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஜஸ்ட் என்டர் கொடுங்க. சோ அதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சம்ல போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா. சோ அதோடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க, ஐசிஐசிஐ லோன் 4 lakh கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. சோ இங்க நம்ம 4 lakh டைப் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் என்டர் கொடுங்க, சேவ் பண்ணுங்க. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் இப்ப சண்டே கிரெடிட்டார்ஸ் பீமன்லால் ஏஜென்சிஸ். ஓகேங்களா. சோ யூசுவலா கம்பெனி பேரு இல்லைன்னா பர்சனுடைய பேரு அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சண்டே கிரெடிட்டார் இல்லைன்னா சண்டே டெட்டார்னு தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா. சோ எப்ப நம்மளுடைய கம்பெனி நேம் இல்ல பர்சனுடைய நேம் லயபிலிட்டி சைட்ல வருதோ அப்ப சண்டே கிரெடிட்டார்னு எடுத்துக்கோங்க. அதே கம்பெனி நேம் இல்லைன்னா பர்சனுடைய நேம் நமக்கு அசெட் சைட்ல வருது அப்படின்னா இத சண்டே டெட்டார்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, இப்ப பீமன்லால் ஏஜென்சி சண்டே கிரெடிட்டார் 3 lakhs. ஓகேங்களா. சோ இந்த என்ட்ரியை போட்டுடலாங்களா. பீமன்லால் ஏஜென்சிஸ். சோ இது சண்டே கிரெடிட்டார். ஒரு 2-3 லெட்டர் நீங்க டைப் பண்ணாலே அந்த குரூப்ல இருந்து அது ஃபில்டர் பண்ணிடும். அதுல நம்ம ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் என்டர் கொடுங்க. சோ இது வரப்போற வீடியோஸ்ல இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் இப்போதைக்கு நமக்கு நேம் அதுக்கப்புறம் அண்டர் மட்டும் இருந்தா போதும். சோ ஓப்பனிங் பேலன்ஸ்ல வந்துட்டு சோ எவ்வளவு பேலன்ஸ் இருந்துச்சோ அந்த பேலன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா போட்டுக்கணும். 3 lakhs இருக்கு இல்லைங்களா, நம்ம 3 lakhs இங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் என்டர் கொடுத்துடலாம். ஓகேங்களா. இந்த 3 lakhக்கு எந்த டேட்ல வாங்கினாங்க, அதுக்கப்புறம் என்ன பில் நம்பர், அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கேக்குது. சோ நமக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியாது அப்படிங்கறதால ஜஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுக்குறோம். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் ஒன்னு. அடுத்தது இந்த லயபிலிட்டி சைடு எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அசெட் சைட்ல போலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது கேஷ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்ப கேஷ் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட்ட நம்ம போடக்கூடாது. ஏன்னா அது வந்து ப்ரீ டிஃபைன் லெட்ஜர்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அதனால இந்த கேஷ் விட்டுடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேங்க் வந்துட்டு இந்தியன் பேங்க் 3,50,000 இருக்கு. சென்ட்ரல் பேங்க் 5,20,000 இருக்கு. ஓகேங்களா. சரி, இப்ப இந்தியன் பேங்க் பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் என்டர் கொடுத்துடலாம். இங்க வந்து
என்டர் கொடுத்துட்டு நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க்ல 3,50,000 இருக்கு. 3,50,000 ஓகேங்களா. ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஸோ அதோடைய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,20,000 ஓகேங்களா. 5,20,000. ஸோ நீங்க ஒண்ணு நோட்டீஸ் பண்ணீங்களா, நம்ம லயபிலிட்டிஸ்ல இருந்து போடும்போது இந்த இடத்துல சிஆர்னு வரும், நம்ம அசெட்ல இருந்து எடுத்து போடும்போது இந்த இடத்துல டிஆரா மாறும். ஓகேங்களா. சோ இதை நம்ம சேஞ்சே பண்ணக்கூடாது. ஓகேங்களா. சோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா பாதி ஒர்க் அதுவே பண்ணும். ஜஸ்ட் என்டர் கொடுங்க. இதுவும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கிங் ஹேண்ட்லயும் போடலாம், கரண்ட் அசெட்லயும் போடலாம். இப்ப ஸ்டாக்கு போறேன். ஸ்டாக் இன் ஹேண்ட் இல்ல கரண்ட் அசெட் எது வேணுமோ நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா. ரெண்டுமே ஒண்ணுதான். கரண்ட் அசெட்ல நான் போடுறேன். ஜஸ்ட் என்டர் கொடுங்க. சோ இது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்துட்டு 78,250 கொடுத்துடலாம். ஓகேங்களா. அக்செப்ட் பண்ணிடலாம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 lakhs. ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். இதுவும் டீடைல்ஸ் கேக்குது. நம்ம கிட்ட டீடைல்ஸ் இல்லைன்னா ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்பா இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு 2,50,000 இருக்கு. ஓகேங்களா. சோ ஆல்பா இண்டஸ்ட்ரீஸ் சன்ரை டேட்டார் தான் அதுவும். ஓகேங்களா. 2,50,000 ஓகேங்களா. ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இது டீடைல்ஸ் கேக்குது. நம்ம கிட்ட டீடைல்ஸ் இல்லைன்னா ஜஸ்ட் என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்ப நம்ம சம்ல போயிட்டு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், அதுக்கப்புறமா நெட் ப்ராஃபிட் இன்னும் போடல இல்லைங்களா. கேஷும் நெட் ப்ராஃபிட்டும் போடல, மீதி எல்லா நம்ம லெட்ஜரும் போட்டுச்சு. இப்ப இந்த நெட் ப்ராஃபிட் எப்படி போடுறது? நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு? 28,250. கேஷ் எவ்வளவு இருக்கு? 30,000 இருக்கு. ஓகேவா. இது ரெண்டையும் நம்ம எப்படி போடுறது அப்படின்னு சொல்ற ரெண்டு மெத்தட்ல நம்ம போடலாம். ஒண்ணு வந்துட்டு நீங்க பேஜ் அப்ப பிரஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. நீங்க என்ட்ரி போட்டது எல்லாமே காமிக்கும். அதுல நமக்கு கேஷும் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வருதுங்களா. சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும். 28,250 அப்படிங்கறத மட்டும் கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் என்டர் கொடுங்க. சோ அதே மாதிரி பேஜ் அப் கொடுத்துட்டே போலாம். இல்ல இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இதை விட்டு வெளியில வந்துடலாம். எஸ்கேப் பிரஸ் பண்றேன். இதை விட்டு நம்ம வெளியில வரோம். ஓகேங்களா. வெளியில வந்துட்டு திரும்பவும் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளில வாங்க. இங்க ஒரு ஆல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஆல்டருக்குள்ள போயிட்டு லெட்ஜருக்குள்ள போயிட்டு அங்க நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே வரும். அதுல நமக்கு கேஷ் அமௌண்ட் வேணும்னா கேஷ் அமௌண்ட் எடுத்துக்கலாம். சோ ரெண்டு வேலை நம்ம பண்ணலாம். அந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நீங்க பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் அப் கொடுத்து நம்ம சர்ச் பண்ணிட்டே போகணும். அது எங்க வருது அப்படின்னா அது ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் வரும். ஓகேங்களா. சோ இதுவே ஆல்டர் மோட்ல வரும்போது பர்டிகுலரா உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதுல நம்ம வேல்யூவை போட்டுடணும். ஓகேங்களா. சோ வேல்யூ எவ்வளவு பாத்தீங்கன்னா 30,000. ஓகேங்களா. ஜஸ்ட் என்டர் கொடுத்துலாம். ஆல்மோஸ்ட் நம்ம சம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா. எல்லா என்ட்ரியும் நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா. சரி, இப்ப நம்ம ரிசல்ட் செக் பண்ணலாங்களா. எஸ்கேப்பா. ஓகேங்களா. சோ கேட்வே ஆஃப் டாலி வந்துருச்சு இல்லைங்களா. இதுல நம்ம பார்க்க போறது பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா. சோ பேலன்ஸ் ஷீட்ல என்டர் கொடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா 15,28,250 அப்படிங்கிற நம்மளுடைய ஆன்சர் இங்க வந்துருச்சு. ஓகேங்களா. சோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.